அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் இறைவாக்கினர் எலியா ஆண்டவருடைய இறைவாக்குகளை மக்களுக்கு அறிவித்து வந்தார். மக்கள் அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்த நேரத்தில் பல வல்ல செயல்கள் மூலமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இறைவாக்கினர் எலியா ஒரு சாதாரணமான மனிதராக பிறந்த போதிலும் அவர் மரிக்காமல் தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் எடுத்து கொள்ளப்பட்டார். தொடக்க நூலில் உள்ள ஏனோக்கு மற்றும் இறைவாக்கினர் எலியா ஆகிய இவர்கள் இருவரும் மரிக்காமல் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானும் ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து வந்தார். ஆண்டவருடைய வருகைக்கு மக்களை தயாரித்து வந்தார். ஆனால் மக்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இவ்வாறு இறைவாக்கினர்கள் மூலமாக ஆண்டவர் பல முறை மக்களோடு பேசுகிறார். ஆனால் அதை புரிந்து அதற்கு செவி கொடுக்க மக்கள் தயாராக இல்லை. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிற மக்களாக மாற இன்று ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கிற ஒரே கடவுளே, இக்காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இப்பொழுது எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி ராஜா. நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கூறிய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் உம்முடைய இறை வார்த்தையின்படி எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. ஆண்டவரே, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அண்மையில் இருக்கும் ஆண்டவரே, இது இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்துக்காக மன்றாடுகிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை துணை, உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. விண்ணப்பங்களை கேட்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய தேவன் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை ஆண்டவரே. அதற்காக நன்றி தேவனே. எப்பொழுது எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய செயல்கள் ஏதோ உமக்கு மறைவானது இல்லை ஏசப்பா. உமக்குரிய பிள்ளைகளாக நேர்மையாக செயல்பட எங்களுக்கு உதவும் அப்பா. அன்பின் ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக மக்கள் கடன் பிரச்சனையினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கிறார்கள் தேவனே. அவருடைய குடும்ப நலனுக்காக ஜெபிக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் அறிவீர் ராஜா. அவருடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் எதுவும் உமக்கு மறைவானது இல்லை தேவனே. அவருடைய தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. அவருடைய தேவைகள்லாம் நிறைவேற்றி கொடும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் அப்பா. உம்முடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 9 முதல் 11. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும், தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களுக்கு உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 10 முதல் 13. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.